வணக்கம்.
ஆமா வச்சிருந்து போனீங்க எங்க மத்தாலக்காரே ஓய் இந்த ஊராட ஊருக்குள்ள சரி என்னிடத்தில் பேசுவதற்கு யாருமே இல்லையா? என்ன அப்படி சொல்லிவிட்ட? அருமையான ஆளு, பயங்கரமான ஆளு. ஆமா நல்லா பேசுவாரா? பயங்கரமா பேசுவான். பேசுறதுன்னே தனி கோர்ஸ் படிச்சு வந்துருக்க அமெரிக்கால போய். என்னென்ன ஆமா ஆள நல்லா இழுத்தான். ஆனா அவன்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குதுமா. ஏதாவது அவன் கோவம் வர மாதிரி பேசுனீங்கன்னா நிறைய பத குஞ்செல்லாம் பார்த்துருச்சா சும்மா அதனால கோவம் வர மாதிரி நீ பேசிவிடாத. மத்தபடி தங்க மாட்டாளு. ஆமா அருமையா பேசுவான். ஓய் ஓமா முன்னுக்கு வந்துடுற என்னன்னா ஓய் அப்படி இல்ல கோவம் வந்துடும். நம்மளுக்கு தான் கோவம் வராது இல்ல. போய் பாரு. ஒரு பொட்ட பிள்ளை குடிச்சு தர விழாத நடந்து வரலே உனக்கெல்லாம் கண்ணு முன்னாடி இருக்குதா பொடனையில வச்சு எழுதிருச்சு ஆண்டவன். ஆறு ஏழை ஆத மொத்தம் உண்ட. சரி நீ ரோட்டு பார்த்து நடந்து வர மாட்டடி. நீ ரோட்டு பார்த்து நடக்க மாட்ட. நீ டிங்கு டிங்குன்னு டிங்கு மாதிரி ஆட்டி ஏறிட்டு வந்து ஏன் மேல அடிச்சு போட்டு என்ன நாடி குறை சொல்ற? பயங்கரமான மோசமான ஆளு. அப்படியே வெறி வந்துருச்சு வச்சுக்கா இங்க கூட தின்னுடுவான். வெறி வராது. சரி என்னங்க அண்ணா போடால் போகட்டும். ஆமா போறதால போகும். என்னது கிச்சிக்கிட்டு சொரிஞ்சுட்டேன். சரி விடு. புளியில போட்டு வெளியே மாற அடிக்கும்படி உள்ளே போட்டு அடிங்க. பேசக்கூடிய வீண் வார்த்தை போடால் போகட்டும். அப்படி இருந்தாலும் பெண்களாய் பிறந்த பெண்மார்கள், பெண்களாய் பிறந்த தாய்மார்கள், பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவியர்களே, எங்கள் ஸ்ரீ வாணி சரஸ்வதி நாடக சபா கலைக்குழுவின் சார்பாக முதல் கண் வணக்கம். நன்றி வணக்கம். சரி எங்கடா போன செத்து போச்சு. அடியே கண்ணம்மா அப்படி இருந்தாலும் தீராக இருந்திருக்கும் தெய்வீக சபையிலே அரங்கேற்றம் செய்துள்ள நாடகம் என்னடி? என்ன நாடகம்? என்ன நாடகம் சொல்லுங்க சாமி. என்ன நாடகம்? வாய் கம்முன்னு இருக்காது சாமி. இல்ல இல்ல நீ அப்பா அறவோடு வந்துட்டான். ஆமா இப்படி இருக்காது. யாருன்னு தெரியல அவசரம். என்ன நாடகம் சொல்லுங்க சாமி. எனக்கு என்ன சாமி தெரியும். தாங்கள் சொன்னால் நான் அறிந்து கொள்வேன். ஓய் பணிஞ்சு போற தாய் உங்களை கேட்டு பணிஞ்சு போனது அதெல்லாம் உனக்கு தெரியாது. சரி யாரு என்னுடைய பேர் என்ன சொன்னால் தெரியும் சாமி. தெரியாதா சொல்கிறேன்.
கோய் கூத்து முடிஞ்சு போச்சு, வீட்டுக்கு போங்க சாமி. ஆமா எங்க போனேன்? உஷார் பண்ணிட்டு வந்தேன். என்னடே வீட்டுல காலையில வீட்டுல இருக்கிறவன் வேலைக்கார போக மாட்டேங்க, போய் சாப்பாடு செய்ய வேண்டாம் பொம்பளைக்கு. கூத்து பாருங்க நீயே வீட்டுல சண்டை வரணும். பாக்காதீங்க போங்க. அவன் நாளைக்கு பேசிக்குவாங்க, இந்த தனபாலி செட்டு கூத்து பார்க்க போனோம் இப்படி ஆகி போச்சு அப்படி. அடியே கண்டப்பா. ஆமா பர்வதராஜை பெற்ற பரம சிவனை கேட்ட என்னுடைய பெயர் உமாசக்தி பார்வதி. பார்வதி உண்மைதான். அப்படி பார்வதியாக இருந்தாலும் இந்த பார்வதியின் பிறப்பின் ரகசியம் சிக்கப்படும். ஓய் நான் எப்படி இருந்தவள் தெரியுமா? எப்படி சாமி? நான் எப்படி ஜனனமானே தெரியுமா? எப்படி ஆயா? ஓ உலகம் பிறக்கும் முன்னே ஓய் சொல்லு ஐயா, சொல்லு சாமி, சொல்லுங்க அம்மா. எப்படி இருந்தவள் தெரியுமா? ஓய் வசனம் மறந்து போயிட்டா. இந்த உலகம் பிறக்கும் முன்னே உமையவள் நான் பிறந்தேன். பூமி பிறக்கும் முன்னே சரி இந்த பூவுலகில் நான் பிறந்தேன். எப்படி ஐயா பூமி செடி கொடி காற்று நெருப்பு ஆகாயம் சரி அனைத்து பிறப்பதற்கு முன்பதாக இந்த உமையவள் சக்தி நான் பிறந்தேன். அப்படி பிறந்திருந்தாலும் அடியே கண்ணம்மா எனக்கோ திருமணம் ஆயிடுச்சுடி. கல்யாணம் பண்ணிட்டியா? ஆமாடிங்கிறேன். இந்த வயசுல கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ணனா? தாங்கள் மாலையிட்ட மன்னவன் யார ஏற்குமார வச்சு அழிஞ்சு போவர செல்லவே இருப்பேனே. இப்படியே எல்லா பொம்பளைகளுக்கும் காசு கொடுத்துட்டு காலையில கட்டிங்கு வெளியில்லாம தான் சுத்திட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். சொல்லு சாமி. ரேவதி முருகன் அவர்கள் என்னுடைய வேடத்தை 10 ரூபாய் அன்பளிப்பளித்துள்ளார். சரி ஐயாவாகப்பட்டவர் ரூபாய் 10 ரூபாய் அன்பளிப்பளித்துள்ளார். அவர்களது குடும்பமானது வரைக்கும் பால்பாடை பொங்கி வரைக்கும் குடம்பால் கறந்து சரி பண்ணாலும் தங்கமுகமாய் வாழ வேண்டி அந்த திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் பிரார்த்திக்கிறோம். ராபோ செய்யும் சொல்லு சாமி. சொல்லாயா?
போனும் வீட்டுல இருக்குதாயா ஆமா கேண்டாட்டே நிஜமால தெரியாம தான் கேக்குறேன் தூங்கிட்டு தாங்க 2 பேர் அக்கடான்னு வீட்டுல பிரச்சனை வந்துருமாயா அதுக்குதான் எலி போட்டாங்க ஆமா அடியே செங்கமலா ஓய் நான் யாரை திருமணம் செய்தேன் தெரியுமா யாரு ஜாமி வெள்ளிங்கிரி பொற்பிடிமாக ஆண்டு வரக்கூடிய சரி முக்கன் படைத்த பரமேஸ்வரனையே மாலையிட்டு சரிங்க மாலையிட்டு இருந்தாலும் மாலையிட்டு இருந்தாலும் எனக்கோ ஓய் 2 குழந்தைகள் அடே ஜெய்ஜா 2 தள்ளி விட்டுட்டேன் என்னத்த யாரு இப்படி அக்கரத்துல வச்சு அழிஞ்சு போவாதன்னா இல்ல குழந்தை அண்ணா ஓய் ஆணை முகத்தில் ஒரு பிள்ளை சரிங்க அழகு முகத்துடன் ஒரு பிள்ளை சரி ஆணை முகத்தில் இருப்பவன் தான் விநாயகமூர்த்தி ஆ அழகு முகத்துடன் இருப்பவன் சரி முருகபெருமான் சரிங்க அப்படி 2 பிள்ளைகளை பெற்றெடுத்து ஆ நாங்கள் வெள்ளிங்கிரியிலே திருப்புடனே வாழ்ந்து வந்திருந்தாலும் வாழ்ந்து வந்தாலும் நாங்கள் வந்த விஷயம் யாது தாங்களுடைய கணவர் அழைத்து வர சொன்னார் உண்மையாலுமேவா புறப்படுங்க பொங்கோட்டையன் உங்களை யாரென்றால் ஆ. பொங்கோட்டையன் ஐயா அவர்கள் சரி. இந்த வேடத்தை 10 ரூபாய் எப்படி படித்துள்ளார் ஆ. அவர்களது குடும்பமானது நோய். சீரும் சிறப்புடன் செல்வாக்காக வாழ வேண்டி ஆ அந்த சித்தேஸ்வரனை பிரார்த்திக்கிறோம் ராமோஜயம் ராவோ அண்ணா, சுவாமி. பாதத்தை பன்னிரால் கிழவி பட்டாடையால் நீ துடித்து சாதி சக்தி அடிபடுகிறேன் சுவாமி. தேவியால் என் பாதத்தை வணித வழியினால் எந்த தீர்க்காசமாக வாழ்ந்திருப்பி பயப்பட வேண்டாம். அடியே உங்களுடைய பார்த்து வணிந்தேன் பாட்டி நலம் உண்டாகட்டும். பாட்டி இது தாத்தா அங்க வாருங்க. நலம் உண்டாகட்டும். பாட்டி தாத்தா ஏதாவது சொன்னீங்களா? இல்லையே தாத்தா இப்படி கண் கலங்குறாரு பாருங்க. நீ வந்த உடனே எனக்கு ஒரு அதிர்ச்சி ஆகிவிட்டது. இல்ல தாத்தா அப்படி